கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறுபிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை அவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தலே மீண்டுமாக இந்த அருமையான கத்தினாலே நாம் அனைவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் தொடர்ந்து சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நடிச்சிருவோம். இந்த வேளையில் கூட தேவனுக்கு மகிமையாக தர்மியான என்ற தொழுகையை தொகுப்பு வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 262வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். 262வது பாடல். ஓசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீ சேரியசு கொண்டுள்ளம் திரவாயு. வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசே இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. பாவியை ஒருபோதும் தள்ளாது நீசே, பாவியை ஒருபோதும் தள்ளாது நீசே. வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசே இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி பூமியின் மீது அலைந்திடுவாயு. காணாத ஆற்றை தேடி வந்த மெய்ப்பேர், காணாத ஆற்றை தேடி வந்த மெய்ப்பேர் கன்றுன்னை மந்தையில் சேர்த்திடுவார், கன்றுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பேரந்தயவை தள்ளிடலாமோ. நினையாது நேரம் மரணம் சந்தித்தால், நினையாது நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கே நீ கழிப்பாய், நித்தியத்தை எங்கே நீ கழிப்பாய். வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. மனமாறி மறுபடி பிறந்தீடாயாகில் இயேசுவின் ராஜ்யம் காணக்கூடுமோ. ஜலத்தாலும் ஆவியாலும் மீண்டும் பிறந்தால், ஜலத்தாலும் ஆவியால் மீண்டும் பிறந்தால் பிரவேசிப்பாய் தேவ ராஜ்யத்தில், பிரவேசிப்பாய் தேவ ராஜ்யத்தில். வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மெய்ப்பன் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பில்லையே, இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பில்லையே. ரட்சேஞனாலின்றே வந்திடாயோ, ரட்சேஞனாலின்றே வந்திடாயோ. வாசேலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன்னுள்ளம் திரவாயு. பாவியை ஒருபோதும் தள்ளாத நீசேர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நீசேர். வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. ஜெபம் செய்வோம். இறக்கமே உருவானே எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளும் நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி உம்மை ஆவியோடு உங்கள் தொழுதும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். தேவர் தாம் இந்த தொழுகை ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய பாடல்கள், ஜெபங்கள், தியானிக்கின்ற வேத வசனங்கள், நேசகுமாரி பந்தியில் பங்கு பெறும் காட்சி உமக்கு என்று கொடுத்தல் அனைத்திலும் உமது கிருபை இருக்கட்டும். இப்போ எங்கள் பிதாவே, உமது வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கேட்கின்ற உள்ளங்களை திறந்தரலாம். இயேசுவின் நாம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரி சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நாளில் கூட நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்ட வண்ணமாக நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், இப்படி நாம் கவனத்தை செலுத்தலாம். இந்த உலகில் அநேக மக்கள் தன் கால் போன போக்கிலே போய்கொண்டு மனம் போன போக்கிலே அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படியாகலும் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், பிள்ளைகளை நன்கு பாதுகாக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற அநேகம் இருக்கிறது. உண்மைதான், சரீர பிரகாரம் ஆசைகள் இருப்பது நியாயம்தான். அதே வேளையிலே ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கிறதான அந்த ஆத்மாவை குறித்தன செய்வதிலே அக்கறைப்படுவது கிடையாது, கவலைப்படுவது கிடையாது. எப்படியோ வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி. ஆனால் மகளே, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆத்மா என்ற ஒன்றை தந்திருக்கிறார். அந்த ஆத்மா என்பது வெளியேறி பெற்றது. இந்த ஆத்மாவை தேவன் பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ ஊர் பிராணிகளுக்கோ தாவர வர்க்கங்களுக்கோ கொடுக்கவில்லை, நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆத்மா அழியாதது, அது நிச்சயமானது, அது நிரந்தரமானது. அந்த ஆத்மாவை அழிக்க ஒருவராலும் கூடாது. அந்த ஆத்மா தேவனால் கொடுக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், வேதாகமத்தில் 2ஆம் பக்கம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பாருங்க. இரண்டாம் பக்கத்தில் 2ஆம் பக்கம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானாம். மனிதனை தேவன் உருவாக்கும் பொழுது பூமியின் மண்ணினால் உருவாக்கினார். அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை தேவன் உருவாக்கி, அந்த சிலைக்கு 2 கண்கள், காதுகள், மூக்கு, வாய், கைகள், கால்களை வைத்த பிற்பாடு அவனுடைய நாசிலே தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனிதன் ஜீவாத்மானான். பாருங்கள், மனிதன் உயிர் பெற்றான், அவன் ஜீவனாக மாறினான். ஜீவாத்மா அவனுக்கு, இதுதான் உண்மை. அந்த ஆத்மாவை குறித்துத்தான் இன்றைக்கு நம்ம செய்தோம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆத்மா அழியாதது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆத்மாவை நீங்கள் நான் பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நாம் கவனம் செலுத்தும் பொழுது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாட்டில் 282ஆம் பக்கம் 282ஆம் பக்கம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கப்படுவார்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆத்மாவை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டுமா? ஆத்மாவை அவிழ்த்து விடக்கூடாது, ஆத்மாவை கெடுத்து விடக்கூடாது என்ற அந்த ஆத்மா தேவனால் கொடுக்கப்பட்டது. என்றைக்கு தேவன் மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதும் பொழுது மனிதன் ஜீவாத்மாவான ஜீவனவனாக மாறினான். அந்த ஜீவனாகிய அந்த ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்து நம்ம நியாயம் விசாரிக்கும் பொழுது அந்த ஆத்மா ஆதாயப்படவில்லை என்றார், ஆத்மா காக்கப்படாமல் இருந்தார். அது ஒரு பிரயோஜனமில்லை. பாருங்கள், ஆகவே தான் அந்த ஆத்மாவை நீங்கள் நான் காத்துக்கொள்ள. ஆத்மா உலகத்தில் வெளியேறி பெற்றது. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஜீவனுக்கு ஈடாக ஜனத்தை கொடுப்பான். அந்த ஜீவன் உலகத்தை காற்று வெளியேறி பெற்றதாம். அந்த ஜீவனை கெடுத்து விட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மண் உலகத்தை சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், நிலத்தை வாங்கலாம், பெரிய குபேரனாக வரலாம்,
கோடீஸ்வரனாக ஜீவிக்கலானார் ஆத்மாவை ஆதாயப்படுத்தல் சொன்னார், ஜீவனை காத்துக்கொள்ளும் சொன்னார். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்கள். அப்புறம் அந்த ஜீவன் உலகத்தை காற்று வெளியேறப்பட்ட ஆகவே தான் அந்த ஆத்மாவை நீங்கள் நானும் பாதுகாக்க வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த என்பதற்காகத்தான் பலுத்து தேவன் தமிழுக்குமானாய் இயேசுவை இந்த பூவெளியில் அனுப்பார்கள். ஒரு ஆத்மாவாவது கெட்டு போய்விடக்கூடாது, எல்லா ஆத்மாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். யோவான் 3:16 வாசிப்போம் என்று சொன்னார். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவா உலகத்தன் ஆமரிமார்கள். நித்திய ஜீவனை அடையும்படி, அந்த ஜீவன் அழியாதது, அது நித்திய காலமாக தேவனுடைய பார்வையிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக தேவன் தமிழுக்குமானாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கீழ்ப்படிந்து மனமாறி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்து ராஜ்யமான அங்கம் அவர்கள் எல்லாம் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த. அதுக்காகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த போரில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஊழித்து ஆரம்பித்த காலத்திலே இப்படியாக அவர் மக்களை பார்த்து கூறார். பாருங்கள், மத்திய சுவிசேஷம் 11:28 வாசிக்கும் போது பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே 17 பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 17 பக்கம் பாருங்கள். மத்திய 11:28 பாருங்கள். வருத்தப்பட்டு பாரும் சுமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கின்றன. ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆத்மா இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவண்டே வர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெறும் பொழுது நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். நாம் தேவனை விட்டு விலகினது ஒரு பாவம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது ஒரு பாவம். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். நம்ம ஒரு புது சிருஷ்டிகளாக நம்முடைய ஆத்மா என்ன செய்யலாம், பாதுகாக்க முடியும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் பொழுது பாவிகள் ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், அப்படி பாவிகள் என்றால் ஆத்மாவை பற்றி அக்கறைப்படாதவர்கள், ஆத்மாவை குறித்து கவலைப்படாதவர்கள், கொன்றதே கோலம் கன்றதே காட்சி என்று வாழ்கின்றனர். இப்படிப்பட்ட எல்லாம் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் தமிழுக்குமானாய் இயேசு உலகத்துக்கு, அதான் இயேசுக்கு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படுவதுமே இயேசுக்கு உலகத்தில் வந்தார். அமரிமாறு நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த ஒரே ஒரு வழிதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியாயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். பிதாவிடத்தில் செல்வது அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாகவே தான் அறிமாளே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க வேண்டும். இது கிறிஸ்துவனுக்காக ஆண்டவர் வந்தது. உலக மக்கள் எல்லாருக்காகவும் கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எல்லாரும் இயேசுவை நேசிக்க வேண்டும், எல்லாரும் இயேசுக்கு உபதேசத்தை கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அநேக மகிழ்ச்சியார்கள் கிறிஸ்துவ மார்க்கம் வெளிநாட்டு மதம் அல்ல, இது உலக மக்களுக்கு எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இயேசுக்கு உலக மக்களுக்காக வந்தாரே தவிர கிறிஸ்துவனுக்காக அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் தவறாக இன்னைக்கு அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக உலக மக்களுக்காகவே தேவன் தமிழுக்குமானாய் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார்.
இந்த உலகத்திலே 2 மக்களாக இருக்கிறார்கள். அவ்வையார் கூட தம்முடைய அவருடைய கருத்திலே பாடலாக பாடியிருக்கிறார். அதாவது, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோராம். அது மேதினி என்ற உலகத்திலே கொடுக்கக்கூடியவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பெரியவர்களாகவும் இரக்கமில்லாதவர்கள் இந்த 2 சாதி தான். வேதத்திலே பரிசுத்த மூலமாக நான் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதி தேவனுடைய ஜாதி, தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் தேவனை அறியாதவர்கள், பாவிகள், தேவனுக்கு விரோதம் அவர்கள். இந்த 2 விதமான மக்கள் நாம் உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதியாக இருக்கணும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்பட வேண்டும். மனுஷ ஜாதி 2 பேர் தான். ஒன்று தேவனை பின்பற்றக்கூடியவர்கள், தேவனுக்கு பிரியமான, மற்றவர்கள் தேவனற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள். அவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை குறித்து அக்கறைப்பட வேண்டும். பாருங்கள், ஆத்மாவை காத்துக்க நம்ம காத்து கொண்டு இருக்கிறது. அதே மனசாட்சின்னு சொல்லுவோம். அது உள்ளான மனுஷன். அப்போஸ்தலர் கூட சொல்றாரு பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அது 248ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 248ஆம் பக்கம் 4ஆம் அதிகாரம் 16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகவே உள்ளான மனுஷன்தான் ஆத்மா. நமக்கு 2 விதமான மனிதர்கள். ஒன்று புறம்பான மனிதன், உள்ளான மனுஷன். அது வெளியான மனுஷன் தான் மாம்சமானவனாக இருக்கிறார். அதாவது உலக காரியங்கள் குறித்து அதிகமாய் கவலைப்படுவது, தேவனை பற்றி அந்த அறிவில்லை, கொன்றதே கோலம் கன்றதே காட்சி, இப்படிப்பட்டவர்கள்தான் புறம்பான மனிதர்களானால் உள்ளான மனிதன் அப்படி அல்ல. தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவ வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படி. அப்படிப்பட்ட நம்மளவர்கள் தான் உள்ளான மனுஷன். அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த, அந்த ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படி வேண்டும். எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு ஒரு சொன்னாராம், நான் பைபிளை விசுவாசிக்கிறேன், பைபிளை நம்புகிறேன், ஆனால் இந்த பைபிளை படிக்கின்றவர்கள், பைபிளை வாசிக்கின்ற பெயர் தான் சிறைச்சாலை இருக்கிறது சொன்னாராம். எவ்வளோ பெரிய கவலைப்பார்கள் என்று அதை வாசிக்கிறவர்கள் தான் தவறு செய்கிறார்கள். சிறைச்சாலையிலே யாக்கோப்பு என்றும் யோவான் என்றும் பேர் வைத்தவர்கள் தான் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவ நேசிக்கணும். நம் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தின மக்களாக, பாதுகாக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவண்டே வந்தால்தான், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தால்தான் நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். வேறு வழியே இல்லை. ஆத்மா ஆதாயப்படுத்த என்பது ரட்சிக்கப்படுவது. பழைய பாவமா ஜீவித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாமி பெறுவது, அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு பெற வேண்டும் என்றால் அப்படிதான் நம்ம ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி. வேதத்தில் வாசிக்கும் பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கற்றிடப்படவில்லை என்றார். உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்தான் நம்மை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்து அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தால் தான் நம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு சொல்லும்போது பாருங்கள், அப்போஸ்தலத்தில் சொல்கின்றார், அவர் சமீபத்தில் வந்து அப்போஸ்தலரை பார்த்து சொல்கின்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நினைச்சீங்கள், புறப்பட்டு போய் சகல சாரியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவருக்கு ஆசானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பிரிந்து உங்களுக்கு சொன்னாராம். இயேசு சொன்னார் அப்போ சரி பார்த்து, எனக்கு வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி நீங்கள் நானும் அவருடைய உபதேச சட்டத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அது கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆத்மாவின் செய்ய நாம் பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். இந்த ஆத்மா எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இந்த ஆத்மா தேவனுடைய பார்வைக்கு போகிறது பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இவ்விதமாக மண்ணானது மண்ணுக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகும் பொழுது போகும் அந்த காலம் வர வரைக்கும் வந்த பிற்பாடு ஒன்றுமே செய்யலாகவே வாலிப நாட்களில் உன் சிருஷ்டி நீர் சொல்லப்படுகிறதாம். நாம் மறித்து விட்டால் இந்த ஆத்மா தேவனுடைய பார்வையிலே போகிறது. தேவனுடைய பார்வையிலே ஒன்று நரகம் அல்லது பரலோகம் அல்லது பரதீசு அல்லது பாதாளம். இந்த இரண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போகும். பரதீசுக்கு போனால்தான் நாம் பரலோகம் போக முடியும். பாதாளத்துக்கு போனால் நரகத்தான் போகும். ஆகவே தான் அந்த ஆத்மா பரதீசுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆத்மா மரித்தாலும் பிழைத்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் பிரசங்க உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ்நாள் அறிக்கை செய்து நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெறும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுக்கு சொந்தமான மக்களாக மாறுகிறோம். அன்று முதல் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள், பரிசுத்த ஜாதி, தேவனை அப்பா பிதாவே என்று ஜெபிக்கக்கூடிய அந்த அருகதையை பெற்றவர்கள், தேவன் சொந்தமானவர்கள். ஆகவே அறிமானே ஆத்துமாக ஆயப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அதைத்தான் தேசநாடு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். பரிசுத்தாவியானவர் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அவர் வந்து நம்ம நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கும் பொழுது நம் ஆத்மா பாதுகாக்கப்பட்டு தேவப்பிள்ளை இருந்தால்தான் அந்த நியாயத்திற்பிலே நம்மை பரலோகத்துக்கு அவர் அனுப்புவார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 வாசித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எக்காலத்தோடு கூட அவர் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பாராம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்களாம். அப்பொழுது ஆடு மேய்க்கிறவன் வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக பிரிப்பது போல ஆனால் இயேசுக்கு முன்பதாக அவர்கள் வெள்ளாடு இடது பக்கத்திலும் செம்மறியாடு வலது பக்கத்தில் நிறுத்துவார். செம்மறியாடு வெள்ளாடு என்பது தேவனை கீழ்ப்படியாதவர்கள், தேவனை நேசிக்காதவர்கள். அது செம்மறியாடு என்பது தேவனை நேசித்தவர்கள், தேவனை பிரியமானவர்கள். அவர்களை வலது பக்கத்திலும் தேவன் பிரியமில்லாத மக்களை, தேவனை நேசிக்காத மக்களை இடது பக்கம் நிறுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிப்பார். அப்பொழுது அவர் சொல்வாராம், வலது பக்கத்தில் போய் பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டேன் அந்த நித்திய ராஜ்யத்தை சொன்னேன். நித்திய ராஜ்யம் என்பதுதான் அது பரலோகம். ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை வந்து விசாரித்தீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்வாராம். அப்படி அவர்கள் கேட்பார்களாம், ஆண்டவரே நீரெப்ப பசியாயிருந்தேன், நாங்கள் நமக்கு ஆகாரம் கொடுத்தோம், நீரெப்ப தாகமாக இருந்தேன், நாங்கள் நமக்கு தாகத்தை தீர்த்தோம் என்று. அப்போ ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள். இந்த குணம் யாருக்கு வரும்? கிறிஸ்துவ மக்களுக்கு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த எண்ணம் வரும். அவர்கள் தான் வலதுபுறத்தில் இருப்பவர்கள். அதே வேளையிலே இடதுபுறத்தில் பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் சொன்ன எவ்வளவு பெரிய வேதனையான வார்த்தை பாருங்கள். சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் உங்கள் தூதருக்கு ஏற்படுத்தப்பட்டேன் அந்த நித்திய அக்னியிலே போய்விடுங்கள். ஆமரிமாக இது நாளைக்கு நியாயம் நிற்கத்தான் போகிறான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. நியாயத்து நிற்கத்தான். ஆகவே தான் பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது
நம்முடைய ஆத்மாவை நாம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள வேண்டுமா? ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தான். ஆகவே அருமானே, இன்றைய நாளிலே கூட நாம் தியானிக்கிற வேத வசனத்தை நாம் காதிலே கேட்டு இன்னொரு காதிலே நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்வோம். எத்தனை பேர் ஆத்மாக்களை குறித்து அக்கறைப்படாமல், ஆத்மாக்களை குறித்து எண்ணமில்லாதபடி அநேக ஜீவித்துக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் நாம் சந்தித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தால்தான் ஆத்மாவை ஆயப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்த அத்தனை பேரும் பரிசுத்த சாதி, தேவன் சொந்தமான ஜனங்கள். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்துவுக்கு வந்து விட்டால் அது உயர்ந்தவன் தாழ்ந்த பாகுபாடு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இதுக்குரிய ஒரு வழி, நீங்கள் நானும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவுக்கு பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிறந்த அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள் தானே தவிர அதிலே அந்த கிறிஸ்தவ இந்த கிறிஸ்தவனுக்கு வாய்ப்பை அப்படிப்பட்ட வார்த்தை வேதாந்தத்தில் இல்லவே இல்லை. கலாத்தின் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு நாம் சாணம் பற்றி அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அங்கு பிரிவினைகள் கிடையாது, அங்கு வேற்றுமைகள் கிடையாது. கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அமரியும் அந்த எண்ணத்திலே நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு தேவ வார்த்தையை போதிப்போம், சத்தியத்தை சொல்லுவோம். ஆத்மாவை ஆதாயப்படுத்த இந்த வாய்ப்பு நமக்குத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆத்மாவில் ஏறிப்பட்டது. வேற்றில் வாசித்தோம் அல்லவா? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு லாபம் என்ன? அந்த ஜீவனுக்கு இனத்தை கொடுப்பான். அதுதான் அந்த ஜீவன் தான் ஆத்மா. அந்த ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி விடவே கூடாது. ஆகவே இதை உணர்ந்து நீங்கள் நானும் அந்த ஆத்மாவை குறித்து அக்கறைப்படுவோம். நாம் கூட நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு இதை சொல்லுவோம். ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டும். நாமும் கூட ஆத்மா ஆதாயப்படுத்தாமல் இருந்தால் நாம் உடனடியாக நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்து நாம் சாண பெற்று நாம் ஆத்மா ஆதாயப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நாம் அனைவரும் ஆசிப்பார். அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றியை சொல்லிக்கொண்டு நீங்கள் நானும் மற்றொரு சொல்லுவோம். இது கேட்கின்றவர்கள் கூட மற்றொரு கேட்கும்படியாக, மற்ற உணர்த்தும்படியாக நிச்சயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆத்மாவை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கொடுத்த மேலான கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவை ஆத்மாவை ஆதாயப்படுத்த ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும். அன்றாட இயேசு கிறிஸ்துவ சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் வராத மக்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும்படி எங்களான மட்டும் முதுக்குமான இயேசு சுவிசேஷத்தை மற்ற சொல்லத்தக்கதாக திருச்சிமையா நீரை காத்துக்கள் பெறப்படுத்தும் மிட்டமாக இந்த தொழுகை ஆசித்துமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துகளை காத்துக்களும் பாவங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றென்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.